வணக்கம். போட்டித் தேர்வு வினாவடியில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல் நூர்ஜஹான். நூர்ஜஹானை பற்றி இங்கு நம்ம பார்க்கலாம். குறிப்பாக நூர்ஜஹான் யாருடைய காலத்தில் இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, முகலாயர்களுடைய ஆட்சியாளரான ஜஹாங்கீருடைய காலத்தில் செயல்பட்டவர் தான் நூர்ஜஹான் ஆவார். நூர்ஜஹானுடைய காலத்தை பற்றியும் நூர்ஜஹானுடைய சாதனைகளை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நூர்ஜஹான் அவர் வாழ்ந்த காலம் 1577 முதல் 1645 வரை. 1577 முதல் 1645 வரை இவங்க இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக இவங்களுடைய இயற்பெயர் மெஹருநிசா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. மெஹருநிசா என்பதன் பொருள் பார்த்திங்கனாக்கா அரண்மனையின் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இவங்க ஆரம்பத்தில் தன்னுடைய 17வது வயதில் பீகாரை சார்ந்த ஷேர் அப்கான் என்பவரை திருமணம் செய்துக்கிறாங்க. அவர் இறந்த பிறகு அவங்க ஒரு விதவையாக மாறுறாங்க. குறிப்பாக அதை தொடர்ந்து பார்த்திங்கனாக்கா அவங்க ஜஹாங்கீருடைய அரசவைக்கு ஒரு பணிப்பெண்ணாக வராங்க. அக்பர் இறந்த வருடமான 1605ஆம் ஆண்டுக்கு 3 ஆண்டுகள் கழித்து அவங்க எங்கே வராங்கன்னா ஜஹாங்கீருடைய அவைக்கு வராங்க. அப்போது ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாருன்னா தன்னை திருமணம் மெஹருநிசாவை திருமணம் செய்து கொள்வதாக ஒப்புக்கொள்கிறாங்க. இவங்களுடைய திருமணம் பார்த்திங்கனாக்கா 1611ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் நாள் நடைபெறுகிறது. இவங்களுடைய திருமணம் 1611 மே 25இல் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. அது முதல் பார்த்திங்கனாக்கா குறிப்பாக அதிகமான அழகு நிறைந்த இந்த மெஹருநிசா நூர்ஜஹான் என பட்டத்தை பெறுறாங்க. நூர்ஜஹான் என்பதன் பொருள் உலகின் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. நூர்ஜஹான் என்றால் உலகின் ஒளி அப்படின்றோம். இதற்கு முன்னாடி வீடியோவில் ஜஹாங்கீரை பற்றி சொல்லியிருக்கோம். ஜஹாங்கீர்னா உலகை வெல்பவர் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது குறிப்பாக நூர்ஜஹான் பார்த்தீங்கன்னா 1611 1627 வரை ஜஹாங்கீருடைய அவையை அலங்கரித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இவங்களுடைய சிறப்பம்சங்கள் இவங்க அதிகமான புத்திசாலியாகவும் வீரதீரம் மிக்கவர்களாகவும் இராணுவத்தில் சிறந்த விளங்கியவராகவும் பார்த்தீங்கன்னா நூர்ஜஹான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இவங்க ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஆப்கானில் பிறந்திருக்கிறாங்க. பீகாரில் முதல் கணவரை திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்க்கும்போது 1611ஆம் ஆண்டு யாரை ஜஹாங்கீரை திருமணம் செய்து கொண்டாங்க. ஜஹாங்கீர் ஜஹாங்கீரோட மனைவியாக நூர்ஜஹான் 20வது மனைவி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. சரிங்களா? அது மட்டும் அல்லாமல் நூர்ஜஹான் பார்த்திங்கன்னா சிறந்த புத்திசாலியாக இருந்திருக்கிறாங்க. முகலாய வம்சத்தின் சிறந்த ஒரு பேரரசியாக செயல்பட்டிருக்காங்க. இவங்களுடைய காலத்தில் ஒரு கட்டடக்கலை இவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த கட்டடக்கலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹிதமத் உத்தௌலாவுடைய கல்லறை தான் அந்த கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. அது நூர்ஜஹானுடைய காலகட்டத்தில் அவங்க பேரரசியாக இருக்கும் காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்றாங்க. இந்த கட்டிடமானது பார்த்திங்கன்னா உலகில் சிறந்த ஒரு கட்டிடமாகவும் தாஜ்மஹாலுக்கு ஒரு முன்னோடியாக இருந்த கட்டிடமாகவும் இது பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இதை அடிப்படையாக கொண்டு தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டும் குறிப்பிட்றாங்க. இந்த கட்டிடம் முழுக்க வெள்ளை பளிங்கு கற்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்றாங்க. குறிப்பாக 1627 இவங்களுடைய ஜஹாங்கீரோட ஆட்சி முடியும் போது பார்த்திங்கனாக்கா நூர்ஜஹானை தான் வென்று அவங்களுடைய சொந்த மருமகனையும் வென்று தான் பார்த்திங்கனாக்கா ஷாஜஹான் ஆட்சிக்கு வராரு அப்படின்றத பார்க்குறோம். அப்போ 1611 1627 வரை நூர்ஜஹான் ஒரு சிறந்த பேரரசி அப்படின்னு சொல்லிட்டு எதில் சொல்லியிருக்காங்க? முகலாய வம்சத்தில் குறிப்பிட்றாங்க. சரிங்களா? பிறகு இவங்க 1645 வரை உயிருடன் இருந்திருக்கிறாங்க. ஒரு சிறந்த அழகியாகவும் சிறந்த ஒரு பேரரசியாகவும் இருந்தவங்க நூர்ஜஹான். அவங்களுடைய இயற்பெயர் மெஹருநிஸ் என்றால் அரண்மனை ஒளி, நூர்ஜஹான் என்றால் உலகின் ஒளி அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்தை பற்றியும் அவருடைய சாதனைகளை பற்றி பார்த்தோம். இப்போ நூர்ஜஹானை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோ ஜஹாங்கீருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நடைபெற்ற நிகழ்வு என்னன்றது பார்க்கலாம். நன்றி.